வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இப்போ ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தையா ஆயிடுச்சு. ட்ரைங் டு பிரேக் த மித் அபவுட் பெயின் கில்லர்ஸ். ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் கில்லர்ஸ் அப்படின்னாலே அது ஒரு கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. பெயின் கில்லர், ஐயோ அது எனக்கு வேண்டாம். பெயின் கில்லர்ஸ், ஐயோ கிட்னி பாதிப்பு, பெயின் கில்லர்ஸ் செஞ்சு எனக்கு வேண்டாம். இது நாங்கள் அன்றாடம் எங்களோட ப்ராக்டிஸில் கேட்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்குது பேஷண்ட்ஸ் கிட்ட. ஒரு விதத்தில் அது சந்தோஷமாக இருந்தாலும் என்னன்னா, மக்களுக்கு பெயின் கில்லர்ஸ் பற்றி இப்படி ஒரு அவேர்னஸ் இருக்கே அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு சில நேரங்களில் பெயின் கில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இவ்வளோ தூரம் அப்யூஸ் பண்ணப்பட்டு மக்களுக்கு இப்படி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நமக்கு இருக்கு. ஸோ பேசிக்காக காமனாக நம்ம பெயின் கில்லர்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வலிகள், உடம்புல இருக்கக்கூடிய வலிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் தான் நம்ம பெயின் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு யூனிக்கான நல்ல ஒரு மருந்து. எப்போ இதுல பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு அது தேவையில்லாம தேவைக்கு அதிகமாக மக்களாகவே அவங்களோட வலிகளுக்காக ஒரு டாக்டரை மீட் பண்ணாம மருந்து கடைகள்ல போய் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்கி சாப்பிடுறப்ப தான் இது ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனுங்கிறதுனால ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. கீழே விழுந்து அடிபட்டுறீங்க, வலி பொறுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம். டாக்டர் ஐயோ ரொம்ப கஷ்டப்படுவீங்க, 2 நாளைக்கு பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா, ஐயோ டாக்டர் எனக்கு பெயின் கில்லர்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களோட உடம்ப நீங்களே வருத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு வலி இருக்கு, அதை போகக்கூடிய மருந்துகளும் இருக்கு, ஆனா நான் அதை எடுத்துக்க விரும்பல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் அது உங்களோட விருப்பமா இருந்தாலும் அதை நீங்க தெரிஞ்சு எடுக்கிற முடிவா இல்ல பரவலா இருக்கக்கூடிய ஒரு கருத்துனால இருக்கக்கூடிய முடிவா என்னங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஸோ பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்களோட பிரிஸ்கிரிப்ஷன்லேயே யாருமே ஒரு 2 நாள் அல்லது 3 நாட்களுக்கு மேல ஒரு பெயின் கில்லர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். அதாவது ப்ராப்பரா ட்ரெயினான ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட நீங்க போய் ஒரு வலிக்காக காட்டும்போது ஒரு 4-5 நாளுக்கு மேல பெயின் கில்லர்ஸ் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்காது. ஏன்னா எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும் பெயின் கில்லர்ஸ் ரொம்ப நாள் எடுத்தால் சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. அண்ட் டாக்டர்கள் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு ஏதாவது கிட்னி டேமேஜ் இருக்கா, வயிற்றுல அல்சர்ஸ் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பெயின் கில்லர்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ பெயின் கில்லர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல மருந்துகள். அதை நம்ம தேவையான காரணங்களுக்காக சில நாட்கள் எடுத்துக்கிறது ஒரு தப்பான விஷயங்கள் கிடையாது. அதே சமயம் மருத்துவரோட பரிந்துரை இல்லாம மருந்து கடைகள்ல வாங்கி மாசக்கணக்கில் பெயின் கில்லர் சாப்பிட்றது மூலமா தான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ காமன் பீப்புள் ஆர் பேஷண்ட்ஸ் வாட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் பெயின் கில்லர் சாப்பிட்டாலே பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் பரவலா இருக்கு. அதை இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நன்றி.